ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. அப்படியே நம்ம ஹாய். டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். ஹாய் ஹேமந்த். எஸ். இன்னைக்கு டாபிக் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் என்னன்னா, நம்ம முகமது ஷமி பத்தி தான். அவர் வந்துட்டு டெபியூ ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 10 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் விளையாடிருக்காரு. ஆனா, அன்பார்ச்சுனேட்லி நம்ம அந்த எல்லா 10 டோர்னமெண்ட்டுமே நம்ம வந்துட்டு தோத்துருக்கோம். அண்ட் அவர் ஸ்கிப் பண்ண ஒரே ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் என்னன்னா, அவர் டெபியூ ஆனது வந்து 2024 T20 வேர்ல்ட் கப் தான். அதுதான் நம்ம வந்து இந்தியா வின் பண்ணாங்க. அண்ட் அது நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஷம்மி வந்த உடனே நம்ம வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு T20 ஃபார்ம்ல இருந்த நம்மளே வந்துட்டு அவர் என்னடா தோத்துட்டோம். பண்ணுவாரு? அவரு பாவம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஆனா இல்ல, டீம் இல்ல. உருப்பட மாட்டேங்குது. என்ன பண்ண? கரெக்ட்டா. இது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஃபன்னி ஸ்டாட் தான். அண்ட் வந்துட்டு இது ஆனா வந்துட்டு யா யாரோட டேலண்ட் டவுன் பண்றதுக்காக இல்ல. பட் கோயின்சிடென்ட்லி இப்படி ஆயிடுச்சு. கோயின்சிடென்ட்ல ஆயிட்டு இருக்கு. பாப்போம். யா டாபிக். லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ எல்லாருமே 30-20 பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம ரொம்ப ஹை ஹோப் வச்சிருந்தோம் நினைக்கிறேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் தவிடுபடி ஆகுற மாதிரி இந்தியா வந்துட்டு லைக் ஒரு பேட் லாஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலி லைக் நான் அவ்வளோ காம்படிட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஆக்சுவலி சொல்ல போனா லைக் இந்தியா வந்துட்டு அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. இங்கிலாந்து வந்துட்டு as a டீம் செலெக்ஷனா இருக்கட்டும், என்ன சொல்றது, as a டீம் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், they played really well to get what the score. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்க 15 ஓவருக்கு வந்துட்டு 126 ஃபார் சிக்ஸ்ன்னு இருந்தாங்க. அதுக்கு வந்து லைக் டீசெண்டா ஆடி லைக் 170க்கு டீசெண்டா போனாங்க. ஸோ ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டு தான் லைக். பட் ஆனா வந்துட்டு ஐ கெஸ் லைக் இட் வில் பி குட் ஃபார் திஸ் டீம். லைக் இது ஒரு யங் டீம் லைக் ஃபியர்லெஸ் அப்ரோச் எடுக்கிறாங்க. லைக் ஆப்வியஸ்லி ஒரு எல்லாமே நம்ம வந்துட்டு பாசிட்டிவா நடந்துட்டு திடீர்னு ஒரு வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் ஆடும்போது இந்த மாதிரி நெகட்டிவா நடக்கும்போது ஹவு தே வில் கோப் அப் வித் தட் லாஸ்ங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போ அது நடக்கிறங்காட்டி மேபி லைக் நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதுல எப்படி அந்த டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. வாட் யூ திங்க் ஹேமந்த்? இட்ஸ் அ டிசப்பாயிண்டிங் மேட்ச்சு. என்னன்னா வந்துட்டு தோக்குறது ஓகே. எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது யாராலயும். பட் ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங் வித் இங்கிலாந்து பேட்டிங் அவங்க வந்துட்டு 172 டார்கெட் நம்மளுக்கு குடுத்தது வந்துட்டு விச் இஸ் மோர் தென் பாஸ் ஸ்கோர். நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அச்சீவ் பண்ற கஷ்டமான ஸ்கோர் தான். அ அதுக்கு காரணமா வந்துட்டு பென் ஆக்சுவலி டக்கெட் அவர் வந்துட்டு ஃபிஃப் ஆக்சுவலி என்னன்னா லைக் பார் ஸ்கோர் வந்துட்டு இங்க 180. நம்ம வந்துட்டு பார் ஸ்கோரை விட 10 ரன்ஸ் கம்மியா தான் அடிச்சு. லைக் தட் மீன்ஸ் லைக் அவர் பவுலர்ஸ் டிட் த கரெக்ட். அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா பாத்துட்டாங்க. ஆக்சுவலி பார் ஸ்கோரை விட கம்மி தான். இந்தியா வந்து லைக் அதாவது இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருக்கணும். ஏன்னா வந்துட்டு இது வரணும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆன எந்த டீமும் அவுட் ஆஃப் 5ல வந்துட்டு 3 to 4 டீம்ஸ் வந்துட்டு 150 to 160 ஸ்கோர் பண்ண முடியல அந்த பிச்சில். ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் ராங் வித் டாஸ்ன்னு எனக்கு புரியல. ஆல்சோ லைக் பார் ஸ்கோர் தான் இது. பார் ஸ்கோரை விட கம்மி தான் ஆக்சுவலி. யூ கண்டினியூ. யாஹ். ஸோ பார் ஸ்கோர் அப்படின்னாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்தியா பேட்டிங் ஆனத பார்த்தா பார் ஸ்கோரும் ரொம்ப அதிகம்ன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இந்தியா ஏன்னா பேட்டிங் ஆடுறத பார்த்தா நமக்கு எல்லாமே பெருதான் தெரியும். என்னன்னா, ஒரு 160 கம்ஃபர்டபுளா எடுத்திருக்கலாம். பட் 170ன்னும் போது எனக்கே கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த டீமோட இது வந்துட்டு என்னன்னா, சஞ்சு சாம்சன் அவரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஸ்கையோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். அதே மாரி ரிங்கு சிங் வெளிய போனதுலருந்து எனக்கு வந்துட்டு அந்த பாட்டம் லைனே வந்துட்டு என்னமோ தொங்கி போன மாரி ஒரு அந்தரத்துல இருக்கிற மாரியே லோ ப அந்த மிடில் ஃபினிஷிங் மிடில் ஆர்டர், டவுன் மிடில் ஆர்டர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிற ஓவர் மாரி மிடில் எனக்கு தெரியல. ஓகே. ஸோ, அதுக்கு காரணமா வந்துட்டு சரி ஓகே. அது அப்புறம் பேசினாலுமே வந்துட்டு இங்கிலாந்தோட ஃபேன்டாஸ்டிக் வந்துட்டு பென் டக்கெட் ரொம்ப நல்லா ஒரு அக்ரெசிவா பேட்டிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. கரெக்ட் கரெக்ட் ஓப்பனிங். சரியான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுனாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்டினியூஸா விக்கெட் போயிட்டே இருந்தாலுமே, இல்ல ஜாஸ் அதுக்கு பட்லர் காரணம் வந்துட்டு எல்லா மேட்சும் ஒரு கன்சிஸ்டன்டா ஆடுற மாதிரி எனக்கு தெரியுது. ம். ஆமா. ஜாஸ் பட்லரும் வந்துட்டு நல்லா ஆங்கர் பண்ணாரு. ஆனா, அவர் விக்கெட்டுமே நல்லா வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி எடுத்து குடுத்தாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பென் டக்கெட் அவுட் ஆன உடனே வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரியான நிலைமையில வந்துட்டு எதிர்பாராத விதமா லிவிங்ஸ்டன் வந்துட்டு ரொம்ப நல்லா அவுட் லைக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. மேட்ச் டேர்னிங் இன்னிங்ஸ்னாவே அது லிவிங்ஸ்டனோட ஆமா. அந்த இன்னிங்ஸ் லிவிங்ஸ்டன் தான். அந்த ஆமா. ரொம்ப பட் நல்ல ஆனா ஒரு நான் வந்துட்டு பவுலிங் வைஸ் நான் பெருசா ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். இந்தியாவில் வந்துட்டு ஈவன் ஷமி வந்துட்டு ஸ்டார்டிங் ஓவர் ஸ்பெல் வந்து சூப்பரா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஸ்பெல்லு. ஈவன் லைக் எல்லாருமே டீசெண்டா தான் போட்டாங்க. லைக் வாட் என்ன, அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு லைக் ஒரு 10 ஓவர் முடியும் போது லைக் இட் லுக்ஸ் லைக் 200 தான் ஸ்கோர்னு நினைச்சோம். ஆனா அதுல இருந்து ஒரு கடகடன் ஒரு 4 விக்கெட் எடுத்து 120 for 6 போனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அதை ஸ்கோர் பண்றது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸப்ஷனலா ஆமா, சொல்லணும்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் அப்படியே தீயா போடுறாரு பவுலிங். ஆமா. ஏன்னா ஒன்னும் அவரு எடுத்த சொல்ற மாதிரி இல்ல. விக்கெட்லாம் பாருங்க.
எல்லாமே தீயான விக்கெட் தான். எதுவுமே வந்துட்டு சுமாரான விக்கெட் எதுவுமே எடுக்கல. எல்லாமே அவர் எடுத்து குடுத்துட்டாரு. ஸோ அவர் எடுத்து குடுக்கும்போது என்னன்னா, லிவிங்ஸ்டன் வந்துட்டு சொல்லப்போனா நல்ல கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாரு. ஏன்னா டி டுவெண்ட்டில யாராலயும் ஒரு அந்த பும்ரா, கவுண்டர் அட்டாக் தான் இம்பார்ட்டன்ட். T20ல பும்ரா மாதிரி போட்டிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. நான் மீம் ஆனா பார்த்தேன். ஆனா ஒரு சுத்தி எல்லா மூமெண்ட் பவுலரும் பார்த்தேன். அங்க வந்துட்டு லைக் டெஸ்ட் மாதிரி நடக்கல. எல்லா பவுலரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு ஓபியா இருக்காரு. இந்த டீம்ல பும்ரா ஆட் ஆனா என்ன ஆகும் அப்படிங்கறது தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி குல்தீப் யாதவும் ஆட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ! எனக்கு தெரியல. அதுவே ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. ஏன்னா டூ மச் ஆஃப் சம்திங் இஸ் குட் ஃபார் நத்திங்ன்ற மாரி நெறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. அது ஸோ ஒரு அதுல கரெக்ட். எந்த நல்ல விஷயத்த எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கே வந்துட்டு வெளிய உட்கார வைக்கிற அளவுக்கு நம்ம டீம்ல சேர்க்க முடியல. இல்ல அந்த எனக்கு தெரிஞ்சு தப்பு ஏன் ஹர்ஷதீப் நடந்துச்சுன்னு சிங் தெரியல. ஆமா ஷமி இருக்கிறங்காட்டி கொஞ்சம் டவுட் தான். இல்ல யாராவே இருந்தாலுமே வந்துட்டு, ஹர்ஷதீப் சிங் வந்துட்டு ரொம்ப நல்லா கரண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஆமா நல்லா ஆமா. பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு வெளிய உட்கார வைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா டீமோட அந்த ஒரு பேஸ் வந்துட்டு ரொம்ப அடிபட்டுச்சு. அத நம்ம கண்கூடா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு கரெக்ட். மேட்ச் இந்த ஹர்திக் பாண்டியா நல்லா போடுறாரு. ஒரு மேட்ச் நல்லா போட மாட்றாரு. அண்ட் ஆஃப்டர் அ லாங் கேப் ஷம்மி வரும்போது, அவர் வந்துட்டு பிரைம் பவுலரா நம்ம வந்துட்டு குடுக்கும்போது, ஆக்சுவலி அவருக்கு வந்து பவுலிங் பண்றதே வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம். அது எப்படி அவரோட லைன் எடுத்துட்டு வராருன்றது. அண்ட் ஆட் ஆன் அவரே வந்துட்டு மெயின் பவுலரா இருந்தது வந்துட்டு தெரியல. அது ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் சொல்லப்போனா வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது கூட வந்துட்டு, அ அப்சல்யூட்லி வந்துட்டு ரொம்ப மாவலஸா இருக்கு. அதாவது ஏன்னா அவர் லாஸ்டா வந்துட்டு வந்துட்டு அஜந்தா மெண்டிஸ் இந்த இதுல பார்க்கலாம். லைக் அதாவது ஃபர்ஸ்ட் 10 மேட்ச் 10 T20ஸ்ல 26 விக்கெட்ஸ். அதாவது அவர் வந்தபோது ரொம்ப எல்லாருமே இந்தியன்ஸா இருக்கட்டும், ஈவன் லைக் அந்த அந்த அது ஞாபகம் வந்து இருக்கு. ஓபி இந்தியன் டீம் லைக் தே நோ ஹவு டு பிளே ஸ்பின்னர்ஸ். இப்ப இருக்கிற இந்தியன் டீமுக்கு அவ்வளவா ஆமா, தெரியாது. லைக் ஸ்கில்ஃபுல்லா ஆட தெரியாது. அந்த டீமையே திணற விட்ட ஆள் இந்த ஆளு. அந்த ஆமா, ஆமா. ஃபிங்கர் ஸ்பின்னர் ஞாபகம் இருக்கு, லைக் ஐ ஞாபகம் மீன் இருக்கு. லைக் நான் சின்ன கேரம் பால் பையனா இருக்கும்போது வச்சுக்கிட்டு ஆமா, யா ஆமாமா. ரொம்ப ரொம்ப நல்லா பவுலிங் போடுவாரு. லைக் ஈவன் விராட், வீரேந்திர சேவாக், சச்சின் எல்லாத்தையும் அவர் எடுக்காத விக்கெட்டே இல்ல. யுவராஜ் சிங், தோனி எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. சோ அந்த அந்த அஜந்தா மெண்டிஸோட இதவே வந்துட்டு உடைச்சிட்டு வருண் சக்கரவர்த்தி வந்திருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. லைக் இந்தியாலயும் ஒரு சூரிய நாராயண் மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வராரு. சோ யா அண்ட் ஆல்சோ லைக் குல்தீப் யாதவ் கூட இங்க பாக்கலாம் நம்ம. அவரு கூட லைக் 25 எடுத்திருக்காரு. சோ இவங்கெல்லாம் ஆமா. லைக் லைக் என்ன சொல்றது, இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. லைக் இன்னும் என்ன இந்த டீம் இன்னும் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பாக்குறதுக்கு. ஆமா. அண்ட் பட் ஆனா சம்டைம்ஸ் ரீசென்ட்டா வந்துட்டு நம்மளோட வருண் சக்கரவர்த்தியோட கடைசி 10 மேட்சஸ் எடுத்தா கூட வந்துட்டு, அதான் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு ஃபார்ச்சுனேட்லி அவர் 2 5 எடுத்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ரெண்டுமே எடுத்த 2 மேட்சுமே அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு நம்ம வந்துட்டாரு தோத்துட்டோம். பாவம். ஆனாலும் அவரோட ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டா இருந்திருக்கு. ரன்ஸுமே இதுல வந்துட்டு ஒரே ரொம்ப ஒரு கம்மியா மேட்ச் மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. வந்துட்டு விக்கெட் எடுக்கல. ஆனா அதுலயும் வந்துட்டு 24 பால்ஸ்க்கு 23 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. எஸ். விச் இஸ் அ வெரி நைஸ் திங். லைக் அதே ஒரு மாரி வந்துட்டு ஆமா. அஸ்டவுன்சிங் எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வருண் சக்கரவர்த்தி மட்டும் சொல்ல முடியாது. நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, T20ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லாரோட பவுலர்ஸோட டாமினன்ஸுமே வந்துட்டு யா நம்மளுக்கு யா வந்துட்டு ட்ரூ நம்மளோட ட்ரூ. பாயிண்ட்ஸ் டேபிளே தெரியும். ஏன்னா, ஈவன் லைக் நெறைய லாஸ்ட் பேரோட இயர் வரலும் நீ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜடேஜா வந்துட்டு இருப்பாரு. அதாவது டாப் டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல இருப்பாரு. அப்புறம் குல்தீப் வந்தாரு. இப்ப வந்துட்டு அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்துட்டு ஈவன் லைக் ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தா தெரியும். லைக் நம்பர் 1 அதில் ரஷீத் இருக்காரு. ஆமா. சோ யா அது வந்துட்டு கங்கிராட்ஸ் பண்ணணும் அவருக்கு. ஏன்னா, சரியான ஒரு ஸ்பெல் இந்த மேட்ச் போட்டார். நம்ம இந்த மேட்ச் லேட்டரா ஆமா ஆமா. பேசுவோம். ஏன் அவர் வந்து நம்பர் 1ங்கிறத காமிச்சாரு. நம்பர் 1 இருக்க பவுலர் பேட்ஸ்மேன தூக்குனாரு. ஆனா சீக்கிரம் கேட்சப் பண்ணிடுவாரு தான் தோணுது. வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி பவுலிங் போட்டா சீக்கிரம் கேட்சப் பண்ணிடுவாரு. சோ கண்டிப்பா. டைரக்ட்லி 25ல இருந்து டைரக்டா 5th வந்திருக்காரு. 20 பிளேசஸ் ஜம்ப் அடிச்சு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 30th இருந்து 30ல இருந்து 5th வந்திருக்காரு. ஓ 25 பிளேஸஸ் 30 ஜம்ப் சாரி அடிச்சிருக்காரு. ஓகே 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 30ல இருந்து 5th வந்திருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6th இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ரவி பிஷ்ணா வந்துட்டு ஒரு 7th 6th இருந்தாரு. கொஞ்சம் இப்ப பின்னாடி வந்துட்டாரு. பட் இருந்தாலும் லைக் டாப் 10ல இருக்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் வந்து நம்பர் 11ல இருக்காரு. சூன் 10 சூன் டாப் 10க்கு வந்துருவாரு ஸோ அவரும் இந்தியா ஆட்டோமேட்டிக்கா. வந்துட்டு இந்த ஸோ மாதிரி நான் பேட்டிங் தான் ரேங்கிங்ல நான் இப்படி பார்த்திருக்கேன். பவுலிங்ல இப்படி ஒரு ரேங்கிங் நான் பார்க்கறது இப்பதான். இதுல பும்ரா வந்தா என்ன நிலைமைன்னு தெரியல. கண்டிப்பா. ஸோ ஸோ நெக்ஸ்ட் இதுவரை நம்ம நம்ம எல்லாம் சொல்லணும்னா பாசிட்டிவும் பேசியாச்சு. நீ நெகட்டிவ்க்குள்ள போவோமா? கண்டிப்பா போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமே. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் சஞ்சு சாம்சன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா லைக் ஐ லைக் சஞ்சு சாம்சன். லைக் டேலண்ட் பயங்கரமான டேலண்ட் இருக்கு. அதுல எல்லாம் ஒரு இதுவும் இல்ல, ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இல்ல. பட் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்காரு. லைக் இதுதான் முன்னாடியும் ப்ராப்ளமா இருந்துச்சு சஞ்சு சாம்சன் வரும்போது. ஏன்னா வந்துட்டு நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க.
பட் ஆனா வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ் நல்லா இருக்கும், லைக் நல்லா ஆடுவாரு, அப்புறம் திருப்பியும் தொடர்ந்து இன்கன்சிஸ்டன்டா லைக் தொடர்ந்து ஒரு 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 கண்டினியூஸ் இன்னிங்ஸா லைக் அடிக்க மாட்டாரு. தென் அகைன் he will get dropped and then he will be picked. ஆனா ஐபிஎல்ல மட்டும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்னு வச்சுக்கோவேன். பட் ஆனா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ ரீசெண்டா இந்த சீரீஸ்ல அவர் வந்து பிக்கப் பண்ணி அவர் ஒரு ப்ரூவ் பண்ணாரு. லைக் ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ரொம்ப நல்லாவே ஆடினாரு, அதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸ்ல கூட நல்லா ஆடினாரு. பட் ஆனா திருப்பியும் சஞ்சு சாம்சன் பேக் டு ஃபார்மான்னு தெரியல, அவரோட ஓல்டு ஃபார்முக்கு போயிட்டாரான்னு தெரியல, திருப்பியும் அடிக்க இல்ல மாட்டேன்றாரு. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ம், இப்போ வந்து 9th ஐ மீன் T20 ரேங்கிங்ல சொல்றேன் நான் வந்துட்டு ஆல் ஓவர் T20 ரேங்கிங்ல வந்துட்டு 9th பிளேஸ்ல இருக்க ஹர்ஷ்தீப் சிங்கை வந்துட்டு வெளியே உட்கார வச்சு நம்ம ஷமிக்கு சான்ஸ் தரும். அப்போ ம். அந்த சான்ஸ் வந்து எவ்வளவு பெரிய சான்ஸா இருக்குதோ அதுக்கு ஈக்குவலான பெரிய சான்ஸ் தான் 9th வந்துட்டு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஈவன் தோ ஹி பிளேட் லாங் எகோ T20 விளையாடி இருக்காரு. ஆனாலும் அவர் ட்ரூ, ட்ரூ, வந்துட்டு ட்ரூ. இன்னமும் ஸ்டில் ஹி இஸ் 9th பிளேஸ். அவர் ஓப்பனிங் பண்ண வேண்டிய ஒரு இடம் ஸ்பாட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு அபிஷேக் சர்மாக்கும் சரி சஞ்சு சாம்சனுக்கும் சரி ஈக்குவலி தே ஆர் நாட் சோ வெரி வெல் கம்பேர்ட் டு ஜெய்ஸ்வால். ஆனாலும் இவங்க 2 பேருக்கு சான்ஸ் தரும்போது அந்த சான்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா யூஸ் பண்றாங்கன்றது இருக்கு. பட் ம். எனக்கு தெரிஞ்சு வந்து சஞ்சய் சாம்சன் வந்து ரீசெண்டா டிஸ்மிஸ் ஆறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப புவரான இதுல இருக்கு. அண்ட் அதுதான். விச் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு இது இப்போ ஆப்போசிட்டா சஞ்சய் சாம்சனுக்கு போடுறாங்க. என்னன்னா ஒரு நல்ல ஒரு பேடான இன்னிங்ஸ் வந்துட்டு நான் உங்க மார்க் வச்சுச்சுன்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஆப்போசிட்டா வந்து சஞ்சய் சாம்சனுக்கு என்ன போடுறாங்கன்னா ஒரு குட்டான சீரிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சஞ்சய் சாம்சன் பேட் வாஸ் அப்படின்றத வந்துட்டு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு போடுறாங்க. அதுவும் இல்லாம லைக் விக்கெட் விடுறதா இருக்கட்டும், ஒரே மாதிரி பால்ல தான் பவுன்ஸ் போடுறாங்க, விக்கெட் பவுன்ஸ் போடுறாங்க, சொல்லி சொல்லி பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. ஆர்ச்சர் ஆர்ச்சர் கிட்ட ரெண்டு மாதிரி ரெண்டு ரெண்டு வாட்டி அதே மாதிரி தான். அதாவது 3 மேட்ச்லயுமே வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி பவுன்ஸ் போட்டு எடுக்கிறாங்க ஒரு. ஆமா. ஆமா. ஆர்ச்சர் வந்துட்டு 3 T20லயுமே அதே எடுத்திருக்காரு. நான் சொன்ன மாரி வந்துட்டு இதுதான் அந்த மீம் வந்துட்டு ரொம்ப ட்ரூவா இருந்துச்சு படிக்கும்போது. என்னடா இது திருப்பியும் இந்த மாரியான பேச்சுக்கு ஆளாகுறாருன்னு சொல்லிட்டு. அவுட் ஆனதுக்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. பட் லைக் ஸோ லைக் ஆனா அது இதுக்காண்டி வந்துட்டு டீம் விட்டு தூக்கணும்னு சொல்ல வரல. லைக் இந்தியா ஷுட் பேக்கப் பண்ணணும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். லைக் தே ஷுட். இப்போ வந்துட்டு நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே அவங்க மேல ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஆடுற அப்ரோச் கரெக்ட் தானா, சரி மேபி நம்ம அடிக்க வேணாம், நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆடிடுவோம் அப்படின்ட்டா இட் இஸ் லைக் கோயிங் பேக் 2 இயர்ஸ். லைக் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் டீம் எப்படி இருந்துச்சோ அதே அதே அப்ரோச்சுக்கு போயிடும். பட் இதே தான் ஆடணும். பட் இதுல எவ்வளவு கன்சிஸ்டன்டா நம்மளால ஸ்கோர் பண்ணவும் முடிஞ்சிட்டு ஒரு நல்ல குயிக் ஸ்டார்ட்டும் கொடுக்க முடியுது அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ லைக் அதை வந்துட்டு இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி சாம்சன் விடுங்க. நெக்ஸ்ட் அண்டர் நம்ம ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாள் எனக்கு இதுல வீடியோ வந்துட்டு இல்லாம எனக்கு பேசாம இருக்கு. லைக் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. லைக் ஸ்கை வந்துட்டு லைக் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன். அதாவது கன்சிஸ்டன்ட்னா பயங்கரமான கன்சிஸ்டன்ட்லி T20 இப்படி ஒரு கன்சிஸ்டன்டா நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருந்த ஆள் தான். மேபி லைக் இந்த கேப்டன்ஷிப்க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா ஆயிருக்கு, நான் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனா வந்துட்டு இது கண்டினியூ ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பா வரும். கண்டிப்பா அந்த இந்த ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ் 2 மேட்ச் ஒரு 2 மேட்ச் இருக்கா, அந்த 2 மேட்ச்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று ஆடிடுவான்னு எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஆடலைனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆடினதுல he has that என்ன சொல்றது, அவருக்கு அந்த எபிலிட்டி. டைம் இருக்கு, அவருக்கான டைம் இருக்கு, அவர் அந்த ஃபார்முக்கு வரக்கான டைம் இருக்குது. அது இல்லாம நெக்ஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய T20 சீரிஸ் கிடையாது, அவர் வந்து ஒன் டே டெஸ்ட்லயே கரெக்ட். ஆட போறது இல்ல. ஸோ ஈ கேன் ஒர்க் ஆன் இட். மேபி ஐபிஎல்ல வந்துட்டு நல்ல ஒரு ஃபார்முக்கு திருப்பி ரிட்டர்ன் வரலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. மோஸ்ட்லி லைக் ஹி வில் கம் பேக் டு ஃபார்ம் தான் எனக்கு தோணுது. லைக் எனக்கு வந்து ஸ்கை மேல எனக்கு ஒரு டவுட் இல்ல. டவுட்ன்றது கிடையாது. பட் நான் ஆனா வந்துட்டு லைக் இன்னும் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு ஸ்கை மேல. என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்டான இன்னிங்ஸ் ஆட மாட்டாருன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே மாதிரி சேசிங்ல வந்துட்டு நான் ரீசெண்டா வந்துட்டு இது யாரும் பெருசா பேசுனது நான் கேள்விப்பட்டது இல்ல. பட் நான் பேசுறேன். சேசிங்ல எப்பவுமே வந்துட்டு ஸ்கை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவருக்கு அவருக்கு வந்துட்டு இனிஷியலா ஒரு வந்துட்டு போர்ட்ல வந்து எந்த ஸ்கோரும் இல்லாம நீ ஆட்ல போய் ஆடுப்பா அப்படின்னா அவர் ஆடி கொடுக்குறாரு. பட் அவருக்கு ஒரு போர்ட்ல ஒரு ரன்ஸை பார்த்துட்டு திலக் வர்மா வந்துட்டு ஆடின நிறைய இன்னிங்ஸ் ஆடினாரு. அவர் மும்பைக்கும் ஆடி இருக்காரு இந்த மாதிரி திலக் வர்மா ரீசெண்டா. அதே மாதிரி வந்து இந்தியன் டீமுக்கும் திலக் வர்மா ஆடி இருக்காரு. அந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியர் பிரஷர் இருக்க மேட்ச். பியர் பிரஷர் கூட தேவையில்லை. ஆனா ஒரு பிரஷர் இருக்க மேட்ச் இல்ல ஒரு 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 அந்த பொட்டன்ஷியலை காட்டக்கூடிய ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஸ்கை பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்து ரொம்ப மேட்சஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல். அதுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். என்னன்னா வந்துட்டு பிரஷர் ஆமா, இருக்க மேட்ச் சேஸ் ப்ரெஷர் இருக்கிற வந்துட்டு ரொம்ப மேட்ச், கஷ்டம். முக்கியமான பிக் மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஆட மாட்டேன்றாருன்னு ஒரு கொஸ்டின் மார்க் எப்போ முன்னாடி இருந்தே இருக்குதான். அதை ம். வந்து ஒத்துக்கிட்டு அது தான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா 2026ன்னு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு நம்ம இந்தியால விளையாட போறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹோம் கிரவுண்ட்ன்னு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கும். இந்த மாதிரியான சேசிங்லாம் குடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஒரு பார் ஸ்கோர் 180னா 180 குடுத்துட்டாங்கன்னா, அப்ப நீங்க வந்துட்டு ம். 200 எஃபோர்ட் போட்டா தான் உங்களால அந்த ஸ்கோர சேஸ் பண்ண முடியும் வித் ஹோம் ஆனா கிரவுண்ட் இந்த சிஎஸ். இன்னிங்ஸ்ல எனக்கு என்ன வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சுன்னா, லைக் ஆல்ரெடி வந்துட்டு சஞ்சு சாம்சன் விக்கெட் போயிடுச்சு, அபிஷேக் சர்மா விக்கெட் போயிடுச்சு.
ஸோ ஆல்ரெடி இந்தியா டவுன் ஃபார் 30-2 லைக் 50-2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 170 ஸ்கோருங்கும் போது லைக் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணி திலக் வர்மா கூட இருக்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணிட்டு அப்புறம் டேக் ஆன் பண்ணிருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு அடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச் வந்து அந்த இடத்துல கரெக்டான எனக்கு தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருக்கும்போது நீ நான் ஃபுல்லா அடிக்க தான் போறேன், விக்கெட் விழுந்து அப்புறம் பாத்துக்கலாங்கிறது ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அது எவ்வளவு ஸ்கோரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு நம்ம பவுலிங் போடலாம். ஒரு சேசிங்கும் போது ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். எல்லாமே நம்ம இல்ல நான் 10 ரன் ஐ மீன் ட்ரிக்கியான பிச்சுல ஒரு 100 ரன் அடிக்கிறது கஷ்டம் தான். சோ அதை வந்துட்டு நான் இப்படிதான் அப்ரோச் பண்றேன், இப்படிதான் ஆடுவேன்னு சொன்னா அது கொஞ்சம் என்ன சொல்றது, அது வந்துட்டு மிஸ்கால்குலேஷன். கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன், அது முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஏன்னா நீ வந்து சேஃபா உன்னால 100 அடிக்க முடியும், லைக் 120 பால் உன்னால 100 அடிக்க முடியும். பட் நான் வந்துட்டு 10 ஓவர்ல எல்லாமே அடிக்க போறேன் சொல்லிட்டு 80 ரன் ஆல் அவுட் ஆனா அது நம்மளோட முட்டாள்தனம். யா கண்டிப்பா. ஸோ அது வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு கை கண்டிப்பா மாத்தி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஹவு ஹி இஸ் கோயிங் டு கிவ் கம் பேக். அண்ட் இதுவும் ஒரு ரீசெண்டான ஸ்டார்ட் தான். அதான் ஆஃப்டர் கேப்டன்ஷிப் எப்படி, பிஃபோர் கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஆனா இந்த கேப்டன்ஷிப் வந்ததுக்கு இதெல்லாம் அப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். 450 ஒரு 100 அடிச்சிருக்காரு. பட் ஆவரேஜ் கம்மியா இருக்கு. பட் காலம் தான் பதில் சொல்லும். ஆவரேஜ் ஷோஸ் த கன்சிஸ்டன்சி. ஆஃப்டர் 5 to 6 இன்னிங்ஸ்ல அவர் கடைசியா டிஸ்மிஸ் ஆயிருக்காரா திலக் வர்மா. ஆமா உங்களால 550 குதிரை ஓடிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி இதாயிடுச்சு. ஆனா அதுவும் லைக் அன்பிலீவபிள் பால், சரியான பால். ஆமா அதாச்சும் வந்துட்டு ஒரு இவனை இவனை இந்த எடுக்கிற மாதிரி மாதிரி பால்ல இந்த மாதிரி போட்டாதான் பால் இனிமேல் தான் திலக் எடுக்கணும். வர்மா விக்கெட் எடுக்க முடியும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு போல. அந்த வந்துட்டு டிசர்விங் பவுலர் அதாச்சும் ஒரு நம்பர் 1 பவுலர் தான் வந்து கடைசி எடுத்தாரு விக்கெட்ன்ற மாதிரி. கங்க்ராச்சுலேஷன் ஆதில் ரஷீத், நியூ நம்பர் 1 பவுலர் T20ல. ஆமா. ஸோ யா ஸோ திலக் வர்மா எதுக்காக இந்த இமேஜ்னா, திலக் வர்மா இல்லாம வந்துட்டு கொஞ்சம் திணறிட்டாங்க தான் உண்மையாலே. திலக் வர்மன் தான் முடிச்சு இல்ல கொடுத்துருக்கலாம் போல திலக் ஒருவேளை. வர்மா லைக் ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா ரொம்பவே ட்ரை பண்ணாரு. பட் லைக் இனிஷியலி லைக் பேட்ல ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஸ்டேஜ்ல அவரே வந்துட்டு வெக்ஸ் ஆயிட்டாரு. என்னடா நான் அடிக்கிறேன் பால் படமாட்டேன். கடைசி ஒரு 2 பவுண்டரி வந்துச்சு, ஒரு 2 சிக்ஸ் அடிச்ச போதுதான் அவர் ஸ்கோரே வந்துட்டு டீசென்ட் ஆச்சு. லைக் டீசென்ட் சொல்ல முடியாது, 35 பால் 40ங்கிறது ஒன் டே ஸ்கோர், ஒன் டே லைக் கைண்ட் ஆஃப் ட்ரூ ஸ்கோர் ட்ரூ தான். ட்ரூ ஆனா ட்ரூ லைக் அந்த அதாவது நமக்கு அவ்வளவு தேவைப்படுற இடத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு ஆடல. அதே மாதிரி லைக் வந்துட்டு ஜூரலுக்கு ஒரு சிங்கிள் கொடுக்காம பண்ணாரு பாத்தியா பார்த்தேன். அது வந்துட்டு 2 ரீசெண்டா ஏதோ ஓவருக்கு வந்து முன்னாடி. எக்ஸ் பிளேயர், ஆமாமா ஏதோ ஒரு எக்ஸ் பிளேயர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரும் 50 ரேட்னு நினைக்கிறேன். எல்லா அவரும் எல்லா ஒரு பேட்ஸ்மேன் தானே, விளையாட தானே வந்துட்டு அவர் டீம்ல எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்ட் தான். எல்லாரும் தோனி ஆயிட முடியாதுல்ல. இது தோனி பண்ணி தான் ஒருத்தரோட கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க. பட் ஆனா எல்லாரும் இல்ல பட் இருந்தாலுமே வந்துட்டு லைக் என்னன்னா, மேபி செல்ஃப் கான்பிடன்ஸுக்கு வந்துட்டு குட்டோஸ் லைக் ஓகே. பட் ஆனா முடிச்சு கொடுத்திருந்தா யாரும் வாய் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஒரு 4 வாட்டி பண்ணி பண்ணி காமிச்சிருந்தாருன்னா, இப்ப தோனி பண்ணா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, தோனி பண்ணி காமிச்சிருக்காரு, அதனால நாங்க வந்துட்டு எல்லாம் அமைதியா இருக்காங்க. சோ ஹர்திக் பாண்டியா அதை பண்ணணும். பட் ஹர்திக் பாண்டியா கிட்ட ரொம்ப டிசப்பாயிண்டிங் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் சொல்ல போனா வேற யாரு ஜூரல் கிட்ட பெருசா எதிர்பார்த்தது ஒண்ணும் இல்ல. இல்ல அவர்கிட்ட அவரை சேர்த்ததே நான் தப்புன்னு சொல்றேன். உங்களுக்கு இல்ல எப்படி ஜூரல் சேர்த்தது உங்களுக்கு ஓகேன்னு சேர்த்தது படுதா? 2 ஓகே. விக்கெட் பட் ஆனா கீப்பர் கொஞ்சம் ஒரே டீம்ல. கொஞ்சம் முன்னாடி இறக்கி இருக்கணும். இல்ல ஒரே டீம்ல 2 விக்கெட் கீப்பர் நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்து சஞ்சய் சாம்சன் விக்கெட் கீப்பரா இருந்திருக்காரு. சோ அப்போ வந்துட்டு டீம்ல வந்துட்டு ரமன்தீப் சிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்காரு, துபேன்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்காரு, ஜூரல்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் இருக்காரு. சரி ஓகே, ஜூரலுக்கு வந்துட்டு போன மேட்ச் சான்ஸ் கொடுத்தாச்சு. டு யூ திங்க் வந்துட்டு அந்த செகண்ட் சான்ஸ் வந்துட்டு அவர் டிசர்வ் பண்ணாரா, இல்ல ஒரு சான்ஸ் கூட டிசர்வ் பண்ணாத அளவுக்கு ரமன்தீப் சிங்குக்கும் தூபேக்கும் வந்துட்டு இருக்கிறாங்களான்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். சிவம் தூபே வந்துட்டு ஒரு வேர்ல்டு கப் வின்னர். அதுவும் நல்லா யா பெர்ஃபார்ம் பண்ணே இல்ல, நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணிருக்காரு. ஐ டோன்ட் திங்க் சோ. இது என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ஈவன் தூபேக்கு அவ்வளவு வயசும் ஆகல. சரி அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்கலாம், ரமன்தீப்புக்காவது கொடுக்கலாம். அவருக்கு ஒரே ஒரு கொடுக்கலாம். வாட்டி சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நல்லா தான் பண்ணியிருந்தாரு, ஓரளவுக்கு பண்ணியிருந்தாரு. ஆனா தூபே மாதிரி ஒரு ஒரு யா ஒரு 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 லைக் ஒரு ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ற பவுலர் வச்சுக்கிட்டு எனக்கு புரியல. ஸ்பின் இது என்ன மாதிரி டாமினேட்டிங் செலக்ஷன் பிச்சுல எனக்கு வந்துட்டு புரியல. எடுக்கல. செலக்ஷன்ல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் அந்த இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அர்ஷதீப் சிங்கும் வெளியே குறைச்சிருக்காங்க. ஸோ தே வெரி வெல் நோ தே ஆர் ஹேவிங் ஒன்லி ஒன் ப்ராப்பர் பேசர் ஷம்மி ம், வச்சிருக்காங்க. ம். அப்புறம் ஹர்திக் பாண்டியா தான் வச்சிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு தூபேன்னு ஒரு பிளேயர் உள்ள இருக்கும் போது, ஐ மீன் ரிங்கு சிங்கோட ஆப்ஷன்ஸ்ல அட்லீஸ்ட் உள்ள இருக்கலாம், ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆமா. அப்படி தூபே இருந்திருந்தா மேபி வந்துட்டு அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். பேஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஓவர் போட்டிருப்பாரு. மேபி ஏதாச்சும் ஒரு மேட்ச் டர்னிங் பாயிண்டோ இல்ல கண்டெயின்மெண்ட்டோ இல்ல மெயினான விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னும் போது கூட வந்துட்டு நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் ம், அப்படின்றது வந்துட்டு விச் இஸ் அ வெரி அன்ஃபேர் கால் தான் நான் சொல்லுவேன். ட்ரூ.
யா ஸோ ஹோப் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் இந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு லைக் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு லைக் ஆப்வியஸ்லி லைக் நோ தேவோட லைக் லைக் ஐ திங்க் லைக் என்ன சொல்றது, ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். லைக் 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்கிலாந்து ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஹோப்ஃபுல்லி திஸ் வில் நாட் கண்டினியூ. ஐ திங்க் லைக் இந்தியா வில் டாமினேட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அண்ட் ஒரு நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்களா? அந்த கிராஃப் பாத்தீங்களா? இங்கிலாந்தோட கிராஃப் மேல இருந்து இந்தியாவோட கிராஃப் கீழே இருந்தது. அதாச்சும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம வின் பண்ணோம். செகண்ட் மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணோம். தேர்ட் மேட்ச் ஆமா. தோத்துட்டோம். ஆனா இதே ஆப்போசிட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு புவரா ஆடினாங்க. போத் இன் பேட்டிங் அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். செகண்ட் மேட்ச் வந்துட்டு 2 டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. திலக் வர்மா மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரி மான்ஸ்டர்னால தான் அவங்க தோத்து போனாங்க. அண்ட் தேர்ட் மேட்ச் பாருங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவங்க வந்துட்டு கிராஃப் இப்படியே இருக்கு. போக போக ப்ரோக்ரஸ் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா வருது. அவங்க கம்ஃபர்டபுள் ஆகுறாங்க இந்தியன் பிச்சர்ஸுக்கு. யா ஸோ யா அவங்க ஆல்சோ தே சூட் ஆர் பண்ண கிவிங் அ குட் ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைட் இன் ஏசியன் பிட்ச்ல வந்துட்டு அவங்க நீ வந்துட்டு அவங்களோட இல்ல அவங்க ஹேமந்த், வந்து லைக் ஆடுறாங்க. நீ T20 சீரிஸ் T20 ஹெட் டு ஹெட் பார்த்துன்னு வச்சுக்கோவேன். அதாவது 2வது மேட்ச் நம்ம ஜெயிக்கும் போது இங்கிலாந்து இந்தியா வந்து 20 மேட்ச் 19 மேட்ச் ஆடி இருக்காங்க. 9 வாட்டி இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு, 10 வாட்டி இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஹெட் டு ஹெட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. இப்ப நேத்து ஜெயிச்சதோட லைக் 10 vs 10 ஆயிடுச்சு. 10 இவங்க ஜெயிச்சிருக்காங்க, 10 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதான் இருந்திருக்கு இது வரணும். இந்தியா இஸ் a ஸ்ட்ராங் சைட். அவங்க வந்துட்டு ஆமா ஆமா எல்லாருமே லைக் வந்துட்டு அதுல ஒண்ணும் இல்ல. ஆல்ரவுண்டர்ஸ், நிறைய பட் ஆனா ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க எல்லாருமே. இப்ப யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்துட்டு கூட லைக் ஈவன் இதுல வந்துட்டு பில் ஜாக்ஸ் இல்ல, அந்த மாதிரி லைக் அவங்களோட லைக் பென் ஸ்டோக்ஸ்ல அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். அவங்க எல்லாம் இல்லாம கூட அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி லைக் ரீஸ்டாப்லி அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பெருசா கொண்டு வரல அவங்க. ஸோ யா ஐ ஹோப் லைக் அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் இதெல்லாம் சரி பண்ணிட்டு கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆர் லைக் ஈவன் நெக்ஸ்ட் அவங்க மேட்ச் ஜெயிச்சா பூனேல கூட. நடக்குது. ஆமா பூனேல நெக்ஸ்ட் நடக்குது மேட்ச் பூனே ஸ்பின்னுக்கும். ஆமா அகைன் ஸ்பின் டாமினேட்டிங் பிட்ச் தான் வந்துட்டு. ஆனா இதே லைக் பிச் ஸ்வரம் வந்து பிட்ச் ரொம்ப வந்துட்டு சின்னதுன்னு போவாங்க. நினைக்கிறேன். லைக் வான்கடை இதெல்லாம் ஒரு ஸ்மால் பிச்சுங்கிறங்காட்டி லைக் மேபி ஹை ஸ்கோர் வரக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரு மாதிரி முடியிருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஜெயிச்சாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஃபைட் நல்லா தான் இருக்கும். 2-2 போகும்போது அது வான்கடையில ஃபைனல் எழுக்கும் போது அதுவும் நல்லா தான் இருக்கும். பாப்போம் லைக் ஹவ் இட் கோஸ் அப்படின்ட்டு. தோக்குறது தப்பே இல்ல. இப்போ போன மேட்ச் இங்கிலாந்து தோத்த போராடி மாதிரி தோக்கணும். இந்தியா தோத்துச்சுன்னா ம், தப்பே கிடையாது. பட் இது வந்துட்டு செலக்ஷன்லயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30% தோத்துட்டாங்க. ம். அண்ட் பவுலிங்ல வந்துட்டு அந்த 20-30% கரெக்ட் பண்ணாலுமே பேட்டிங்ல 100% தோத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது ஹோப் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா எல்லாமே. ஆடின மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் எல்லாம் ஆமா ஆமா ஈஸியா எடுத்துட்டு ஆடின மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஆமா. அண்ட் T20ல ஹியர் அண்ட் தேர் இதெல்லாம் சகஜம் தான். ஸோ இது முடிச்சிட்டோம் இந்த டாபிக்கை. நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் டுடே லைக் ஃபைனலி ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு 10,000 ரன்ஸ் டெஸ்ட்ல அடிச்சிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸ்டீவ் ஸ்மித். இது வந்துட்டு ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேப் 4ல வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங் இன் டெஸ்ட். லைக் ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு என்னால ஒன் டேல ரேட் பண்ண முடியுமானா முடியாது, T20 ரேட் பண்ண முடியுமானா முடியாது. பட் ஆனா டெஸ்ட்ல வந்துட்டு எங்கேயோ மனுஷன் இருக்காரு, எங்கேயோ வேற ஓகே. லெவல்ல இருக்காரு. ஆமா. ஸோ அண்ட் லைக் அந்த டெஸ்ட்னு கங்க்ராச்சுலேஷன். வரும்போது இந்தியா 10,000 சீரீஸ்ல ரன்ஸ்ன்றது ஒரு அடிச்சிருக்க பெரிய வேண்டியது லேண்ட்மார்க் தான். ஸோ அதான் இந்தியா சீரீஸ்ல அடிச்சிருக்க வேண்டியது 9,999 அவுட் ஆயிட்டா இருப்போம் அன்பார்ச்சுனேட். fine. But many congrats to Steve Smith for this incredible landmark of 10,000 runs in Test, which is uh, a dream for many players. Legend many players players. வந்துட்டு இது பெரிய ட்ரீம் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்டீவ் ஸ்மித் ஃப்ரம் கிரிக்கெட் பசங்க. அண்ட் யா தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ மக்களே. ஹோப் எல்லாரும் இந்த வீடியோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 4 T20 ரிவ்யூவில் பார்ப்போம். அண்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரீசெண்டாக வந்துட்டு எங்களோட வீடியோஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் ஆல் யுவர் சப்போர்ட், லவ். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. Until next video, bye from Akhil and Hemant. Bye guys.